அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்பற்றுக்கும் சமய ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக பன்ருட்டி ஆரிய வைசிய சமூகம் திறம்பட நடத்துகின்ற கருணை பிரகாச வித்தியாசாலையில் குடியரசு தின விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதில் இருந்து சில காட்சிகளை இப்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள். மத ஒற்றுமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான நிகழ்வு. அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், இது ஒரு உலகத்திலேயே நீண்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உள்ள ஒரு நாடு. இது வேற எந்த நாட்டுக்குமே இந்த பெருமை கிடையாது. அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆரிய வைசிய சமூக தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர், பள்ளி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நம்மை வாழ்த்த வந்துள்ள திரு ஜனாப் ஜே யாசின் எக்ஸ்எம்சி மற்றும் அவருடைய தோழர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்த அறங்காவலர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரையும் இந்த தருணத்தில் வருக என வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிர்வாகத்தினர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்திய குழந்தைகளாக உங்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் அமைந்துள்ளார்கள். இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய இந்த குடியரசு தினத்தின் சார்பாக நன்றியினையும் மிக்க மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளியில் நான் 20 வருடங்களுக்கு முன் இங்கு வந்திருக்கிறேன். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். நம்ம வினோத்துடைய தகப்பனார் ஜீவா செட்டியார் அவர்கள் எங்களை அழைத்து கௌரவித்தார். 20 வருடங்களுக்கு பிறகு இன்று அந்த கௌரவத்தை கொடுத்த வினோத் அவர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மத ஒற்றுமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான நிகழ்வு. இது இந்திய உள்ளங்களுக்கு எங்களோடு பழகக்கூடிய நண்பர்களாகவும் ஒரு உறவினர்களாகவும் வாழக்கூடிய ஒரு தகுதியினை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மனதார வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் இமாம் அவர்கள் ஒரு நிமிடம் பேசுவார்கள். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். குடியரசு தினம் என்பது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதே ஆகஸ்ட் 28 ஒரு இந்தியாவுக்கென்று தனி சட்ட திட்டங்கள் வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டம் வேண்டும் என்று ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்கி அந்த சட்டத்திட்டங்களை இந்தியாவுக்கு என்று உருவாக்கினார்கள். அந்த சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட நாள்தான் இந்த குடியரசு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், இது ஒரு உலகத்திலேயே நீண்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உள்ள ஒரு நாடு. இது வேற எந்த நாட்டுக்குமே இந்த பெருமை கிடையாது.
ஒரு நீண்ட அரசியல் அமைப்பு சட்டம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து சமயங்களையும் அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து எல்லோரும் அவரவர்களுடைய மத அடிப்படையிலே சிறப்பாக வாழ முடியும் என்ற அற்புதமான சட்ட திட்டங்களை அரசியல் அமைப்பு சட்டமாக கொண்டு வந்து இந்த நாடு ஜனநாயக நாடாக சிறப்புற்று விளங்கி கொண்டிருக்கிறது. அது சிறப்புமாக மேலும் அது சிறப்போடு இந்த நாடு மிளர வேண்டும் என்று இந்த நல்ல நாளையிலே நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தி குடியரசு தினத்தினுடைய வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும். இங்கு படிக்கின்ற மாணவர்கள் ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது. அந்த நூல் நிலையத்தை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ரொம்ப நல்லா எல்லாரும் வாய்ப்பாடெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேதிக் மேக்ஸ் இங்கு சொல்லித்தரப்படுகிறது. ஸ்பெஷலாக எவ்வளவு பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் சரி அழகாக இந்த 5வது படிக்கின்ற மாணவர்கள் பெருக்குவாங்க, கூட்டுவாங்க. அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ பாருங்களேன், இந்த குழந்தைங்க இந்த டிஜிட்டை எவ்வளவு எளிமையாக பெருக்க போகிறாங்கன்றதை பாருங்கள். இதை பற்றிய பதிவுகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, செய்தித்தாளை படிப்பதற்கும் இந்த பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகின்ற பள்ளி அப்படின்றத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதுவும் வருடத்திற்கு 2 இலவச சீருடைகளும் ஆரிய வைசிய சமூகத்தினர் பண்ருட்டியால் அளிக்கப்படுகிறது என்பது பாராட்டத்தக்கது. மேலும் இந்த பள்ளியில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டின்னு அடிக்கடி நடத்துவார்கள். இது ஒரு மிகவும் சரித்திர புகழ்வாய்ந்த ஒரு பள்ளின்னு சொல்லணும். ஏன்னா வள்ளலார் அவர்கள் பன்ருட்டிக்கு விஜயம் செய்ததின் ஞாபகார்த்தமாக இந்த கருணை பிரகாச வித்யாசாலை தொடங்கப்பட்டது. சுமார் 120 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு வரலாற்றை உடையது இந்த பள்ளி என்பதை கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். அரசு நிதி உதவி பெறும் இந்த தொடக்கப் பள்ளியில் மிகவும் திறமையான ஆசிரியைகள் பணிபுரிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த நிர்வாகத்தின் கீழ் நடைபெறும் இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.